அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடை தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையானது சென்னை உயர்நீதிமன்றத்தால் தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையை நீக்க கோரி பல்வேறு தரப்பினரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கின் தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடை தற்பொழுது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு ஏற்கனவே தடை வைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு இன்று விசாரணையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை நடைபெற்றது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய தலைமை தேர்வு செய்தது உள்ளிட்ட உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்றும் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு மட்டுமே அந்த அதிகாரங்கள் உள்ளதாக வாதங்கள் வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ள எவருமே தாங்கள் தான் கட்சி என்று கூறவில்லை என்றும் இவர்கள் அனைவருமே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள், கட்சியில் எந்த ஒரு பிளவும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த அந்த ஆதரவு அப்படியே நீடிப்பதாக, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றும் அவர் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பொதுக்குழு உறுப்பினர்களும் 65 சட்டமன்ற உறுப்பினர்களில் 61 உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளார்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய உள்ள இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதேபோல் தேர்தல் ஆணையம் தரப்பிலும் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் அனைத்து தரப்பினரின் விளக்கத்தையும் கேட்கும் வகையில் அனைவருக்குமே நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை பதிவு செய்து கொண்டு மட்டுமே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என்றும் கூறியிருந்தார்கள். மேலும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அளித்த மனு மீது தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. இதேபோல் ரவீந்திரநாத், புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்ட தரப்பிலும் ஆஜரான வழக்கறிஞர்கள் பன்னீர்செல்வம் கட்சியின் பெயர் கொடி பயன்படுத்த தடை விதித்திருந்தாலும் கூட தற்போது நிலைமை மாறியுள்ளதாகவும் பெரும்பாலான உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் உள்ளதாகவும் அதனால் இது சம்பந்தமாக விசாரணை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு தடை வைக்க முடியாது என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து இந்த வழக்கின் தீர்ப்பானது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இந்த வழக்கில் தற்போது நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வானது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடையில்லை என்று தடையை நீக்கம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக நம்மிடையே இந்த வழக்கின் மனுதாரரான புகழேந்தி தற்பொழுது இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடையை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு உத்தரவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மிக மகிழ்ச்சியான செய்தி. இது வரவேற்கக்கூடிய ஒரு மாபெரும் தீர்ப்பு. இதற்காக பயந்து கொண்டு தேர்தல் ஆணையத்திற்கு போகாமல் பயந்து என்ன நடக்குமோ என்ற பயத்தில் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ முயன்று பார்த்தார். வழக்கறிஞர்கள் எல்லாம் டெல்லியிலிருந்து கூட வந்தார்கள். நான் அவர்களை தவறாக சொல்லவில்லை. பட் எல்லாம் முயன்று பார்த்ததில் நீதி கிடைத்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை தொடர தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு கொடுத்திருந்த தடையை நீக்கம் செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார்கள். மிகவும் மகிழ்ச்சியான தருணம். ஆகவே நான் இதை வரவேற்கிறேன். சார், இப்போ இந்த தேர்தல் ஆணையம் நேரடியாக இந்த உட்கட்சி விவகாரங்கள் குறித்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரியா இருக்கும்? அடுத்த தேர்தல் ஆணையம் விசாரணை ஒரு 50-60% விசாரணை நடந்தது. அதை தொடர்ந்து விசாரணையை தொடர்வார்கள். அந்த விசாரணையின் முடிவில் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எங்களது கோரிக்கை இரட்டை இலை தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான். தடை செய்ய வேண்டும் என்பது தடை செய்யப்படும். அதில் நம்பிக்கை இருக்கிறது.
இப்போ தேர்தல் ஆணையம் நேரடியாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில உங்களுடைய தரப்புல தேர்தல் ஆணையம் தரப்புல ஏதேனும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அதன் மூலமா இந்த விசாரணை நடத்துறதுக்கு எதிர்பார்க்குறீங்களா? என்ன சார், என்ன கேக்குறீங்க? இப்போ உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் நேரடியாக விசாரிக்கலாம், தடையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில உங்க தரப்புல தேர்தல் ஆணையம் கிட்ட ஏதேனும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அதன் மூலமா விசாரிக்க? இல்ல சார், என்னுடைய கேஸ் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் இன்னைக்கு. அதுல ஆர்டர் சொல்லி தான் மற்றதுலையும் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆகவே அதுல வந்து இனி எலெக்ஷன் கமிஷன் தான் விசாரிக்கணும். எலெக்ஷன் கமிஷன் தான் விசாரிக்கணும். ஆகவே தேர்தல் ஆணையம் விசாரிக்கும் போது தெரியும், நல்ல தீர்ப்பு வரும். இரட்டை இலையை முடக்க சொல்லி தான் கேட்டிருக்கிறோம், நல்ல தீர்ப்பு வரும். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு புகழேந்தி. அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த தடையானது தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தால் நீக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்திருக்கு. அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரி இருக்கும்? நிச்சயமாக அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து ஏற்கனவே விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்ததும் இதே அமர்வுதான். தற்போது இந்த வழக்கு விசாரணைக்காக தடை விதிக்க வேண்டும் என்று கூறிதான் புகழேந்தி, ரவீந்திரநாத் உள்ளிட்டவர்களும் இந்த வழக்கில் இணைந்து இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தற்போது இந்த அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை இவர்களே தற்போது நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். முன்னாள் எம்பி ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி உள்ளிட்டோர் தாக்கல் செய்திருந்த மனுக்களானது தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளால் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன்கூட்டியே தேர்தல் ஆணைய விசாரணையை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக ரவீந்திரநாத் உள்ளிட்ட தரப்பிலும் வாதங்களானது வைக்கப்பட்டிருந்தது. பெரும்பாலான உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் உள்ளதாகவும் அதனால் இது சம்பந்தமாக விசாரணை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று இந்த வழக்கு விசாரணையின் போது ரவீந்திரநாத் உள்ளிட்ட தரப்பு வாதங்களை வைத்தது. கட்சி விவகாரத்தில் திருத்தம் செய்தது, புதிய தலைமை தேர்வு செய்தது உள்ளிட்ட உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் இந்த வழக்கு விசாரணையின் போது வாதங்களானது வைக்கப்பட்டிருந்தது. கட்சியில் எந்த ஒரு பிளவும் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஆதரவு அப்படியே நீடிக்கிறது என்றும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அதே போல் உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதால் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை உறுதி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதங்களானது வலியுறுத்தப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலே அனைத்து தரப்பினரின் விளக்கத்தையும் கேட்கும் வகையில்தான் அனைவருக்கும் நோட்டீஸ் மட்டுமே அனுப்பப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று ஒரு உறுதியான உத்தரவையும் தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கமாக அளிக்கப்பட்டது. தற்போது இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்திருக்கிற சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிப்பதில் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி தற்போது உத்தரவிட்டது. குறிப்பாக தேர்தல் ஆணையத்தின் சின்ன ஒதுக்கீட்டில் சட்டப்படி விசாரணை நடத்தவும் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். விசாரணை நடத்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் ஆதரவான இந்த உத்தரவால் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதிக்க கோரிய இந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அருணேஷ்.